நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் போட்டியில சிஎஸ்கே அணி படுமோசமாக சொதப்பி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில்லை அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்குமே வந்திருக்கு. இதனை பற்றி முன்னாள் சிஎஸ்கே அணி வீரரான சுரேஷ் ரெய்னா அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது சிஎஸ்கே அணி ஏலத்துல செய்த தவிர சுட்டிக்காட்டி விமர்சனமுமே பண்ணியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய வீரர்கள் இனியும் இந்திய அணிக்காக விளையாட மாட்டாங்க. ஏனெனில் சிஎஸ்கே அணில தரம் இல்ல. முன்பு சிஎஸ்கே அணில ஒரு இந்திய வீரர் சிறப்பாக செயல்பட்டால் அவர் உறுதியாக தேசிய அணிக்காக விளையாடுவார். ஏனெனில் சிஎஸ்கே அணி ஒவ்வொரு ஆண்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும். ஒவ்வொரு வீரருமே தங்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பாக செயல்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விமர்சித்த அவர் இஷான் கிஷன் மற்றும் ரிஷப் பண்ட சிஎஸ்கே வாங்குவதற்கு முயற்சி செய்யல. சிஎஸ்கே அணில தோனிக்கு அடுத்த விக்கெட் கீப்பராக யார் இருப்பாங்க? தோனிக்கு அடுத்து அவருடைய இடத்துல விக்கெட் கீப்பிங் செய்யக்கூட அணில யாருமே இல்ல. மேலும் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் நிறைய டாட் பால்களை ஆடுறாங்க. இந்த ஆண்டு சிஎஸ்கே அணி தான் அதிக டாட் பால்களை ஆடி இருக்கு. மிடில் ஓவர்கள்ல பேட்ஸ்மேன்கள் போட்டியை வழிநடத்தி செல்வதற்கு ரொம்பவே திணறாங்க. டாப் ஆர்டர்ல இருந்து அவங்களுக்கு எந்த உதவியுமே கிடைப்பதில்லை. டெவான் கான்வே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. ஆனா அவருடைய தந்தையின் மறைவால அவர் அணியை விட்டு விலகிட்டாரு. ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரன் 4ஆம் வரிசையில களமிறங்குறாங்க. இதுவே அந்த அணியுடைய பேட்டிங்ல இருக்கும் பலவீனத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு மோசமாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.